உனக்கு இனிமே தாத்தா பாட்டி எல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது? அதான் இருக்காங்களே. பேசிட்டே இருக்க, குறுக்கு குறுக்கு பேசிட்டே இருக்க. தாத்தாவும் பாட்டியும் உன்னை என்ன அம்மாவை எல்லாரையும் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்ல, வெளியே போடான்னு சொல்லி கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. இனிமே உனக்கு அப்பா அம்மா மட்டும்தான். பாட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது வெறும் சாவித்திரி பாட்டி மட்டும்தான். புரியுதா? இந்த வீட்ல இனிமே நமக்கு யாரும் கிடையாது. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமே இந்த கோட்டை தாண்டி பாட்டி சாக்லேட் கொடுத்தாங்க, தாத்தா ஐஸ்கிரீம் கொடுத்தாங்கன்னு அந்த பக்கம் போன காலை உடைச்சிருவோம், பாத்துக்கோ. புரியுதா? ஆமா, அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டுட்டாரு. இப்போ கிச்சனுக்கு என்ன கண்டிஷன்? யார் எப்ப சமைக்கணும், யார் மல்லிகை வாங்கி போடுறது, இப்படி எல்லாம் இருக்குல்ல, அதையும் கையோட கேட்டு சொல்லிடுங்க. என்ன பெரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? நீ பாட்டுக்கு கிச்சனுக்கு போ. நீ வாங்கி போட்ட பொருளை வச்சு நீ அங்க நமக்கு மட்டும் சமைச்சா போதும். அவங்களுக்குன்னு ஏதாவது அங்க இருந்துச்சுன்னா அதை வச்சு அவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை இல்லையா? அவங்க எப்படியே போகட்டும். உனக்கு என்ன வந்தது அதை பத்தி? என்னங்க, ஒரு வீட்ல 2 அடுப்பு வைக்கிறது சரியில்லைங்க. அண்ணி, காஃபி எதுவும் போட்டிருக்கீங்களா? வாங்க குழந்தைனாரே. ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பஞ்சாயத்தை இன்னைக்கு முடிச்சிருவோம். இனிமே இந்த வீட்ல நான் என் குடும்பத்துக்கு மட்டும்தான் சமைக்க முடியும். வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் வாய்க்கு ருசியா டிஃபனு லஞ்ச் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அண்ணி, எங்களுக்கு ஒன்னும் யாரும் வடிச்சு கொட்டணுங்கிற அவசியம் இனி வேண்டியதில்ல. தேவைப்பட்டா நாங்களே சமைச்சுக்கிறோம். என்னங்க நான் சொல்றது? நீ சொல்றதான் உமா சரி. நாம இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிடுவோம். வேணுங்கிறத உமா நம்ம பார்த்து சமைச்சிருவோம். ஆமா, நம்ம இஷ்டம் போல வேணுங்கிறத சமைச்சுக்கலாம். இல்லனா வெளியில சாப்பிட்டுக்கலாம். போர் அடிச்சா ஆர்டர் பண்ணி கூட வர வச்சுக்கலாம். 2 பேருக்கு பெருசா என்ன ஆயிட போகுது? யாரும் எதுக்கும் எதிர்பார்த்துட்டு இல்ல. மேகலா, சொல்ல மறந்துட்டேன். இதுங்களை எல்லாம் மறந்து போய் கூட கிச்சனுக்குள்ள விட்டுறாத. குப்பத்து சமையல இங்க எதுவும் பண்ணிட போகுதுங்க. ஏய், என்னடா குப்பம் குப்பங்கிற? நாங்க உன்னை விட சுத்தமான ஆளுங்க. நீ கொடுத்த மாதிரி தான் நானும் இங்க பணம் கொடுத்திருக்கேன். உனக்கு இருக்கிற அதே ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. நானும் அங்க கிச்சன்ல அடுப்பு பத்த வைப்பேன். நாங்களும் இனிமே இந்த வீட்ல சமைப்போம். ஏங்க, நீங்க ஏங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் வாயை கொடுக்குறீங்க? அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏய், தேவையில்லாம ஏரியா அது இதுன்னு மரியாதை கெட்டுரும். ஏய், வார்த்தை அளந்து பேசு. ஐயோ அம்மா, வேணாமா விட்டுருமா. சிக். ஏய் வாடி. ஏய், எங்க வாங்க. சரி உமா. பாண்டி, வா பாண்டி. என்ன சீதா,
2 அடுப்பு வச்சாலே குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னா இப்போ 4 அடுப்பு வைக்க போறாங்க போல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இனி குடும்பம் ஓஹோன்னு இருக்க போகுது. என்னங்க என்ன சீதா? இப்படியே இருந்தா எப்படிங்க? அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஒன்னு சொல்ற சீதா, இந்த செகண்ட் கையில நயா பைசா இல்ல, ஆனா மனசுக்கு ரொம்ப லேசா இருக்கு. அடுத்து என்ன செய்ய போறோன்னு நீ கேட்ட கேள்விக்கு இப்ப என்கிட்ட பதில் இல்லை. ஆனா இந்த நிமிஷம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. என்னோட 25வது வயசுல இன்னைக்கு மாதிரி தான் கையில ஒன்றும் இல்லாம நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். பரமபதம் விளையாட்டுல மேல போய் அங்க இருக்கிற பெரிய பாம்பு வாயில சிக்கி சர்ன்னு கீழே வந்தாலும் மறுபடியும் தாயம் போட்டு டக்கு டக்குன்னு ஏணி மேல ஏறி போறது இல்லையா? இப்ப பத்தியா, அதே போல ஆரம்ப இடத்துல வந்து நிக்கிறோம். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். கவலைப்படாத சீதா. எனக்கு இப்ப முன்ன விட பல மடங்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு முறை நாம நிச்சயமா தோக்கவே மாட்டோம். வா சீதா, வா. என்னம்மா இருக்கு? நான் 15 நாள் ஊர்ல எல்லாம் போயிட்டேன். என்னென்னமோ நடந்துருச்சு. என்னம்மா இருக்கு? செத்து பொழைச்சி வந்திருக்க. இப்போ உடம்புக்கு பரவாயில்லையாம்மா இருக்கு? இனி அப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு டாக்டர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் இந்த உசுரும் உடம்பும் இந்த உலகத்துல பார்த்து அனுபவிக்க எவ்வளவோ இருக்குல்ல. அதுக்குள்ள போய் சேர்ந்துடுமா என்ன? என்னம்மா இருக்கு? ஒரு மாதிரியா பேசுற. நீ இப்படிலாம் பேச மாட்டியப்பா. இல்லப்பா நீலா, இப்பதான் நான் கரெக்டாவே பேச ஆரம்பிச்சிருக்கேன். இருந்தாலும் நீ வீட்டு விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டதா எனக்கு தோணுது. என்ன தோணுது நீலா? இல்ல, இப்படி நீ சம்சாராத மின்சாரம் படத்துல வர மாதிரி வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்ற. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு, அதுவும் நாம பெத்த பிள்ளைங்கிட்டயே இப்படி இருக்கிறது நல்லாவா இருக்கு? சாதாரண நத்தையை தொட்டா கூட ஓட்டுக்குள்ள போயிரும். மரவட்டையை தொட்டா சுருங்கி போயிரும். எறும்பு புத்து மேல தெரியாம காலை வச்சுட்டா கடிச்சு தள்ளிரும். இப்படி ஒரு புழு பூச்சிக்கு இருக்கிற உணர்வு கூட இத்தனை வருஷமா இல்லாம வாழ்ந்துட்டேன்டா. இனிமே அப்படி இருக்க முடியாது. நீ சொல்றதும் சரிதாமா இருக்கு. அதெல்லாம் நமக்கு 30-35 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் 57-58 வயசுல முறுக்கிக்கிட்டு நின்று என்ன சாதிக்க போகிறோம்? நீ என்ன மாதிரி தனியாளாக இருந்தால் கூட பரவாயில்ல. உன்னை நம்பி சீதா வேற இருக்கா. உன்னை விட்டா அவருக்கு வேற யார்ப்பா இருக்கா? இருக்கிறனால அப்படியே பிள்ளைங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம்ல. பிள்ளைங்களுக்காக எதை வேணாலும் பொறுத்து போகலாம்டா நீலா. ஆனா இந்த நன்றி கிட்டத்தனத்தை தான் என்னால தாங்கிக்க முடியல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறத மறந்துட்டு அவங்க இப்படி ஒரு துரோகத்தை எப்படி செய்ய முடிஞ்சது? என்ன கூட விடு, சீதாவுக்கு துரோகம் பண்ண இதுங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒருத்தன் பெத்த அப்பங்கிட்டயே வீட்டு அடமானம் பிடிச்சி வட்டிக்கு பணத்தை கொடுத்துருக்கான். இன்னொருத்தி பெத்த அம்மா நகையவே திருடி கொண்டு போய் வச்சிருக்கா. இன்னொன்னு ரொம்ப மோசம். இதெல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நீ ஏதோ வைராக்கியத்தில் பேசுற மாதிரி இருக்குமா இருக்கு. இருந்தாலும் உனக்கு இருக்கிற துணிச்சலும் தைரியமும் எனக்கு இல்லப்பா. இதெல்லாம் எவ்வளவு தூரம் சரியா வரும்னு எனக்கும் சரியா சொல்ல தெரியலப்பா. ஏதோ இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காலத்துக்கு அப்படியே பையன் வீட்டில் ஒண்டிக்கிட்டு இருந்தா நாளைக்கு செத்ததுக்கு அப்புறம் கொல்லி போடவாவது ஆள் இருக்கும்ல. அடப்போப்பா, இருக்கும்போது 4 வார்த்தை பேசாதவன், பசிக்கு ஒருவேளை சோறு போடாதவன்,
செத்த பிறகு கொல்லி வச்சா என்ன, வைக்காம போனா என்ன? இப்போ என்ன, உன் பிள்ளைங்கள ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? எவனையும் ஜெயிக்கணும்னு நினைக்கலப்பா, நான் பொழைக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுவும் எவனோட தயவும் இல்லாம சொந்த காலில் நின்று வாழணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மார்க்கு. எனக்கும் நீ சொல்ற மாதிரி பல நேரங்களில் தோணும். ஆனா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு வழக்கம் போல தூக்கி போட்டு இருக்கிற வேலையை பார்க்க போயிடுவேன். நீ இவ்வளவு உறுதியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம்தான். ஆல் தி பெஸ்ட் மார்க்கு. அடுத்தது என்ன பண்ண போற? வேலை தேடணும். இவங்களுக்காக இத்தனை வருஷம் செஞ்சதை இனி எங்களுக்காக மட்டும் செய்ய போறேன். அம்மா அம்மா, திரும்பி என்ன ஒரு வாட்டி பாருமா. இனிமே என்கிட்ட அப்ப பேச மாட்டியா? அம்மா, என்கிட்ட பேச மாட்டியா? எனக்கு தெரியும்மா, நீ என்ன மன்னிச்சிட்ட. உனக்கு என் மேல இருந்த கோவம்லாம் குறைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். அத உன்கிட்ட நான் பார்த்திருக்கேன். நம்ம வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷனை நான் தடுத்தப்போ உன் கண்ணுல நிம்மதியை பார்த்தேன். உங்க கல்யாண நாள் அன்னைக்கு நான் கொடுத்த புடவை கட்டிட்டு கோயிலுக்கு வந்தியே, அந்த சந்தோஷத்தை உன் கண்ணுல பார்த்தேன். எல்லாத்துக்குமே மேல ஹாஸ்பிட்டல்ல அப்பா ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும்னு நீ சொன்னப்போ நீ என்ன முழுசா ஏத்துக்கிட்டத நான் உன் கண்ணுல பார்த்தேம்மா. ஆனா இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நீ இப்படி அமைதியா இருக்க. ஏதாவது பேசுமா ப்ளீஸ்மா. மா ப்ளீஸ்மா, திரும்பி பாருமா. மா, என்ன பாரு. இந்தாம்மா. மா, இங்க பாரு, அப்பாக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். இதை கொண்டு போய் கொடுப்போ. வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். மா, ஏம்மா உன் புருஷன் திட்டுவார்னு என்கிட்ட பேசாம இருக்கியா? நீ எதுவும் பேச வேண்டாம், இந்த பால் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு போ. ரொம்ப யோசிக்காதம்மா. இந்தா. சீதா, நம்ம யாருக்கிட்டையும் மறுபடியும் உறவு சொல்லி பேச தேவையில்லை. இனி அதுக்கான அவசியமும் இல்லை. யாரும் அப்பா பொண்ணுன்னு உறவு கொண்டாட வேண்டாம். இந்த பாரு, அதுக்கு நம்ம தயாரா இல்லைன்னு சொல்லு. அப்பா, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்ன தண்டிக்க போறீங்க? தண்டனையா? யாருக்கு? நீ போனதுல ஒவ்வொரு நாளும் நாங்க 2 பேரும் அனுபவிச்சோமே ஒரு நரக வேதனை, அதுதான் தண்டனை. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த வீட்டுக்குள்ளதான் திரும்ப வந்துட்டோமே, பழைய மாதிரி ஒட்டிக்கலாம்னு நினைச்சியா? அப்படி ஏதாவது நினைப்பு இருந்தா அதை இந்த நிமிஷமே தூக்கி போட்டுரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பால் எடுத்துட்டு வருவாங்களாம். பால். உனக்கு கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருந்தா இப்படி பண்ணுவியா? என்ன அப்பா, உன்னை எப்படி ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்னெல்லாமோ படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். ஆனா ஒரே நாள்ல தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு தள்ளு வண்டி போட்டு 5க்கும் 10க்கு இட்லி ஊத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பெருமை தேடி கொடுத்துட்டேன். நான் ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தது உனக்கு இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா போச்சு. ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோங்கிறதுக்காக பழைய மாதிரி கொஞ்சம் குலவலாங்கிற நினைப்பெல்லாம் அடியோட விட்டுரு. அது என்னைக்குமே நடக்காது. இந்த பார், எனக்கு ராஜாவும் ரவி எப்படி கடன்காரங்களோ அதே மாதிரி நீயும் ஒரு கடன்காரி தான். இந்த பார், உங்ககிட்ட நான் எதுவுமே பேச தேவையில்லை. இந்த பாரு, சும்மா போகும்போது வரும்போதெல்லாம் முன்னாடி நின்று என்ன தொந்தரவுப்படுத்தாது சொல்லிட்டேன். சீதா, வா.
அம்மா அம்மா என்னம்மா அப்பா மேல இருக்கிற பாசத்துலயும் அக்கறையிலயும் தானம்மா இவ்வளவு பண்றேன். ஏம்மா அப்பா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? சொல்லி புரிய வைக்கிறதுக்கு உங்க அப்பா என்ன குழந்தையா? அவர் உன்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ பண்ண துரோகத்தை அவ்வளவு சீக்கிரம் எப்படி அவரால் மறக்க முடியும்? அம்மா பாண்டி ரொம்ப நல்லவன்மா. அத்தை மாமா எல்லாம் என் மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் எவ்வளவு அக்கறையும் பாசமும் வச்சிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அது மட்டுமே வாழ்க்கைக்கு போதாது மலர். வாழ்க்கையில ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி நீ செய்யணும். உன்னை பத்தி உங்க அப்பா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு. நம்ம 4 பிள்ளைங்கள்ல மலர் தான் நல்லா படிச்சிருக்கா. நம்ம வீட்லயே நம்ம எல்லார விட அவதான் புத்திசாலி. அவதான் முடிவெடுக்கிறதுல கெட்டிக்காரி. அவதான் நம்ம மேல அதிகமா பாசமும் அக்கறையும் வச்சிருக்கா. அவ பெரிய ஆளா வருவா. இந்த ஊரே அவளை பெருமையா ஒரு நாளைக்கு பாக்கும்னு சொன்னாரு. ஆனா நீ ஊரே பெருமையா பாக்கும்னு சொன்னவரை அந்த ஊரே கேவலமா பாக்குற அளவுக்கு பண்ணிட்ட. அவருக்கு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்ட. நீ செஞ்ச ஒவ்வொன்னும் இந்த வீட்ல எங்களுக்கு, குறிப்பா உங்க அப்பாவுக்கு உன் மேல இருக்கிற வெறுப்பத்தான் அதிகப்படுத்திக்கிட்டே போச்சு. அப்போ அப்பா என்ன மன்னிக்கவே மாட்டாராம்மா? கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருப்பாரா? உங்க அப்பா ஒரு சாதாரண மனுஷன்தான். அவர் இப்போ கோவத்துல இருக்காரு. உன் மேல இருக்கிற அவரோட கோவம் அப்படியே இருக்கிறதா இல்ல கூடுறதா இல்ல குறையறதான்னு எல்லாமே உன் கையில தான் இருக்கு. அப்பா என்ன மறுபடியும் ஏத்துக்கிறதுக்காக நான் என்னமா செய்யணும்? சொல்லுமா, நான் என்ன செய்யணும்? இவ்வளவு செஞ்சவளுக்கு அதையும் நானே சொல்லணுமா? வாழ்ந்து காட்டணும். உங்க அப்பா இத்தனை வயசுக்கு அப்புறமும் உங்க முன்னால வாழ்ந்து காட்டணும்னு அடிக்கடி சொல்றாருல, நீ அதை விட பல மடங்கு உறுதியோட வாழ்ந்து காட்டணும். எந்த ஊருக்கு முன்னாடி உங்க அப்பா தலை குனிஞ்சு நின்னாரோ அதே ஊர்ல இருக்கிறவங்க உங்க அப்பா கிட்ட வந்து ஒன்ன மகளா நாங்க பெத்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு வாழ்த்தணும். அந்த அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டணும். அவரோட பொண்ணா நீ ஜெயிச்சு காட்டு. அப்புறம் நடக்கிறத பாரு. பக்கமா டேய் ராஜா, டேய் ராஜா, நீல ஒரு மனுஷனாடா? நீல ஒரு புள்ளையா? எந்த புள்ளையாச்சும் பெத்த அப்பனுக்கு வட்டிக்கு பணம் விடுவானாடா? ஏய், என்ன இருக்கிற பிரச்சனையில எப்படியும் வீட்டை வித்துருவாங்க, உன்னோட பங்கை வாங்கிட்டு போலான்னு தானே வந்திருக்க. இங்க பாரு, அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண விஷயத்த கேள்விப்பட்ட உடனே எங்கடா நம்ம கிட்ட காசு கிசு கேட்டுற போறாங்கன்னு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீ ஓடி ஒளிஞ்சப்பவே உன் ரீல் அருந்து போச்சு. இப்ப புதுசா வந்து முதல்ல இருந்து சீன ஆரம்பிக்காத. யாரா யார ஓடுனாங்க? யார ஓடுனாங்க? ஃப்ராட் பயடா நீ. வட்டிக்கு பணம் கொடுத்தேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால தானே நெஞ்சு வலியே வந்துச்சு. படுபாவை படுபாவை இப்படி பண்ணிட்டேடா எங்க அப்பாவை. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம புது பிரச்சனையை கலப்புறீங்க? ஆமா, நான் தான் பிரச்சனையை கலப்புறேன். நான் தான் இந்த வீட்ல பெரிய பிரச்சனையை கலப்புறேன். இல்லன்னா இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும்ல. என்னாலதான் பிரச்சனை. ஐயோ 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 ஐயோ. அந்த சமயத்துல மட்டும் என் அப்பா பக்கத்துல நான் இருந்திருந்தேனா, ஐயோ, இந்த சிட்டில பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துருந்திருப்பேன். எத்தனை லட்சம் செலவானாலும் எங்க அப்பாவுக்கு நான் கொடுத்திருந்திருப்பேனே.
கடவுள் அந்த குடுப்பனை எனக்கு இல்லாம பண்ணிட்டானே. என்னால எங்க அப்பாவுக்கு எதுவும் செய்ய முடியாம போச்சு. நான் பாவி ஆயிட்டேன். அப்பா 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 எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? உங்களை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்குப்பா. அம்மா 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 எப்படிமா இருக்க? நீ 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 எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ பெத்த மகன் நான் இருக்கேன். உனக்கு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத. டேய் ரவி, இங்க வா. டேய் ரவி, உன் பொண்டாட்டி முந்தானைய புடிச்சிட்டு நீ அப்பாவை இப்படி விட்டுட்டியேடா. அவன்தான் ஒரு அயோக்கிய பையனா? உனக்கு அறிவில்ல? அவனோட சேர்ந்துட்டு 2 பேரும் சேர்ந்து அப்பாவை கொல்ல பாத்தீங்கல்ல. நீங்களே நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. உங்களை மாதிரி பசங்களை பெத்ததுக்கு அவங்க இன்னும் என்ன மாதிரி 2 பொம்பளை பிள்ளைங்களே பெத்து போட்டிருக்கலாம். இந்த பாரு, அக்கானு கூட பார்க்க மாட்டேன். என்னை எதுவும் பேச வச்சிடாத.